ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்மலக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவானது, இந்த பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 10ஆம் பாகமான 10ஆம் ராசி ரிஷபராசின்னு பதிவாகும். ஓகேங்களா, அந்த ரிஷபராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் சந்திர பகவான் 12 கோடி சந்திர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறதா தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதாவது உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ராசி கட்டம் நமாவாசை கட்டம் 2 கட்டம் கொடுக்குங்க. அது ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது 12 கட்டம் லான் போட்டுக்கிறது தான் உங்களுடைய முதல் பாகம் லக்கணம். ஓகேங்களா, அப்போ அதில் லான் போட்டுக்கிறது பார்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எண்ணி வர 10ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, சரி நட்சத்திர சார் எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாச கட்டத்துக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது நட்சத்திர சாரம் போட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகங்கள் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர பேர்கள் இட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதான் உங்களுக்கு நட்சத்திர சாரம் என்பது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி தசாபதி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் வாயிலாக தான் உங்களுக்கு பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிறாங்க. அது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா, இது புரிஞ்சு பதிவு பண்ணி சிறப்பாக உங்களுக்கு பலன் புரியும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணம் சிம்மராசியிலிருந்து பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. சிம்மலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசை சந்திரபுத்தி நடக்கும்போது லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படியே நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 கோடியும் 10 கோடியும் சுக்கிர திசைங்க. சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா 12 கோடி சந்திர புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பாடு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர திசையானது 20 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 20 ஆண்டுகள் செயல்பாடு சுக்கிர திசையானது சுக்கிர திசை சந்திர புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 8 மாதம் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 10ஆம் பாகமான 10ஆம் ராசியான ரிஷபராசி நட்சத்திர சாரம் பார்த்துலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ கீர்த்திகை சாரத்தில் லக்னாதிபதி சாரத்திலேயே இவர் உங்களுடைய 12 கோடி சந்திர பகவான் இருந்து தசை புத்தி நடத்துகிறார். என்ன பலன் பார்ப்போம். இதை பார்த்து 10 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 1 சம்மந்தப்படுறாங்க. அப்போ மேலே 12 சம்மந்தப்படுறாங்க. அப்போ சந்திரன் உச்சமாக ஒரு இடம் இல்லைங்களா, அப்போ ரைட்டு. அப்போ இந்த லக்னாதிபதி சாரத்திலே அவர் உச்சம் பெறுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் அதாவது தாய் தந்தையோட முழு சம்மதத்தோடு நாம் எந்த ஒரு தர்ம காரியத்தையும் பண்ணுவோம், எந்த ஒரு தொழிலை பண்ணுவோம். அவங்க மூலியமாக அவங்க தொழில் நாம் எடுத்துக்கிட்டு பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி தொழில் அவங்க ஆசிரியர் பேர் புகழ் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான அமைப்பு. அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பில் நாம் அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்புனா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பில் பெண்கள் இருக்கிற ஒரு பெண்கள் மூலிமா நம்ம உதவி பெறுறதுங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க மூலிமா உதவி பெறுறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுவெல்லாம் எப்படி இருக்குன்னா கேட்டாக்கா, இது எல்லாம் அதுக்காக விரையும் அதுக்காக செலவு. ஓகேங்களா, அப்போ 12 கோடி தனுசு 11 தான் உட்காந்துருக்கார். அப்போ சந்திரன் அப்போ உச்சமாக இருக்கார். அப்போ யார் கூட சேர 1 கோடி சேரத்தில் இருக்கார் 10ஆம் இடத்துல. அப்போ நம்மளுக்கு ஊரு டூர் தொழில், ஆனால் அதிகப்படியாக லாபத்தை கொடுப்பாங்க. நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. நல்ல சிறப்பாக இருக்கும். பேர்புல் பட்டப்படிப்பாக இருக்கட்டும், நம்மளை எண்ணத்தை நிறைவேற்றுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்தவனோட முதலீட்டில் நாம் லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு கால்நடையாக இருக்கட்டும், ஒரு மந்திர உச்சாகரமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மந்திரம் உச்சாரம் பண்ணுறது, மந்திர தொழிலை பண்ணுறது, பேர்புல் பதவி பட்ட படிப்பு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசை ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் கரெக்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோகிணி சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ 12 கோடி சாரமே. அப்போ சந்திர சுயசாத உச்சம் பெற்று புத்தி நடத்துகிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 10 சம்மந்தப்படுது, 12 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, எது ரிஷபத்தில். அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் கட்டாயம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய முதலீடு போட்டு தொழில் பண்ணுவோமான்னு கேட்டிங்கனாக்கா, இது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அது இப்போ இந்த புத்திக்கு இந்த திசை பகை தான். ஓகேங்களா, சொன்ன கீர்த்தி நட்சத்திரம் அது பார்க்க தான். ஓகேங்களா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 10 கோடி பார்த்தீங்கன்னா பகையாக இருந்தாலும் கூட இது சுக்கிரனோட வீடு. இப்போ 10ஆம் மாதம் திசை. அப்போ இந்த காலகட்டம் என்ன கொடுப்பாங்கனாக்கா நம்மளுக்கு, அதாவது மனைவி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருவாங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்தேகம், ஓகேங்களா, இந்த பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அது கோர்ட்டு ஸ்டேஷன் அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு கொடுத்துரும். மற்ற தொழில் விஷயத்தை பேர்பூர் பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள அது கூட விரயம் செலவு பயணம், தூரத்து பயணம், வெளியூர் பயணம், தொழிலுக்காக போகிறது, பட்ட படிப்புக்காக போகிறது, ஓகேங்களா, நம்மளை முன்னேற்றத்துக்காக போகிறது. அப்போ பெரிய முதலீடு போட்ட இடத்துல போய் வேலை பார்க்குறது, இல்லை பெரிய முதலீடு நாமளும் போட்டு ஒரு கண்டக்ட் ஆகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு உண்டான வரி அதுக்கு உண்டான செலவு நான் கண்டிப்பாக பண்ணுவோமானா கட்டாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா,
பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நம்ம பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கக்கூடிய டாட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சினிமா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீரிஷ சாரம் இல்லைங்களா? மிருகசீரத்தில் உங்களுடைய பலனக்கூடிய புத்தி சந்தர்ப்பம் இருந்து என்ன பலன் இப்போ உச்சம் பெற்று என்ன பலன் கொடுப்பா பார்ப்போம். அப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க, 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 4, 9 சம்மந்தப்பட்டு மேலே 12 பயணிக்கிறாங்க. 12 பார்த்தீங்கன்னா இப்போ பயணித்து சந்தர்ப்பம் உச்சம் பெறார். யார் 4 கூட 9 கூட மிருகசீரிஷ சாரத்தில் செவ்வாயோட சாரத்தில் அவர் உச்சம் பெற்று புத்தி நடத்தார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இப்போ தாய் தந்தையாரோட உதவிகரம் அவளோட ஆசீர்வாதத்து மூலிமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் போகிறது, தொழில் விஷயம் போகிறது, படிப்பு விஷயம் போகிறது, இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஒரு கால்நடை வாங்குறது, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கிறதுக்கு பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது அதுக்குண்டு அது ஒரு வாகனம் தானே, ஓகேங்களா? அப்போ அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான செலவினம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாருக்கு தொழில் பண்ணுறது, தாயாருக்கு தொழில் பண்ணுறது, ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க, திருமணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, வேறு ஆல்ரெடி திருமணம் ஆகிட்டு பொலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சின்ன ஒரு பிரச்சனை விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, நீ பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க, சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.